ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மழை வந்ததுக்கு அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நான் கார்டன் பக்கம் போகிறதில்ல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காய்கறி அறுவடையும் இல்லை. செடிகள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு புதுசாக வந்து நம்ம விதை ஊனி வைக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு அறுவடைக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் வெண்டைக்காய், 1 2 குட்டி குட்டியாக வந்து பீர்க்கங்காய், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விதைக்காக பீர்க்கங்காய் விதையும் விட்டு வச்சுருந்தேன். அதையுமே இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் மெயினான இன்றைக்கி ஒன்று வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புளிச்சக்கீரை இருக்குது இல்லையா, அதாவது ரெட் கலர் புளிச்சக்கீரை சொல்லுவாங்க, செம்புளிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடி வந்து நம்ம தோட்டத்தில் நிறையவே இருக்குது. ஒரு 4-5 செடி பக்கமே இருக்குது. நம்ம தான் எப்போவுமே காய்கறி அறுவடையே பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து நம்ம புளிச்சக்கீரை அறுவடை பண்ணாமலே விட்டு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ வீட்லேயுமே திட்டு வாங்கிட்டு இருந்தேன், கீரை எப்போ தான் நீ கடையை பொரிய தெரியலன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்ல காய்ப்புக்கு வந்துருச்சு. ஸோ நிறைய காய்ச்சிருக்கு. நான் இந்த காய் வந்து விதைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விதை வந்து நான் அதை அவங்க சொல்லியிருந்தாங்க பூவுன்னு சொல்லிட்டு. அது பூ கிடையாது, காய். அந்த காய் வந்து 1 கிலோ 1000 ரூபாய்க்கு அவங்க அந்த அம்மா வந்து வாங்கினாங்களாம். ஆன்லைனில் தான் வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு சேனலில் வந்து வீடியோ பார்த்துட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வச்சு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. 1 கிலோ 1000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்து அதிகமான ஒரு விலை பாருங்களேன். ஸோ பரவாயில்ல, அவங்க வந்து ஆன்லைனில் அந்த கொரியர் சார்ஜ் அப்படி இப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏமா அந்த காயை அப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, நான் வந்து 1 கிலோ 1000 ரூபான்னு வாங்கினேன், எனக்கு மனசே ஆறல, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதில் சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் கூட ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன், இதில் ஜாம் செய்யலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அறுவடை பண்ணினதுக்கு உடனே வந்து நான் ஷார்ட்ஸை வந்து போட்டுட்டேன். இப்போ தான் வந்து லாங் வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். அந்த ஜாம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2 சுரக்காய் இருந்தது. அதில் ஒரு சுரக்காய் வந்து பிஞ்சாக இருந்தது. அது 2-3 நாள் கழிச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் அறுவடை பண்ணிக்குவோம். நுனியெல்லாம் பாருங்கள், ரொம்ப பனி அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நுனிலையும் கொஞ்சமாக வந்து அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்து முடிஞ்சு போச்சு. இது அவ்வளோதான். இனிமேல் இந்த செடியை பிடுங்கிட்டு வேறு வந்து நம்ம ஏதாவது விதைகள் நட்டு வைக்கணும். இதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி பீர்க்கங்காயுமே வந்து அப்படியே சட்னி பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். அவரை வந்து இப்போதைக்கு ஒன்றும் அறுவடைக்கு இல்லை. அவரையில் சூப்பரான ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியாமம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், புதினா, துளசி இது மாதிரி செடிகளை வந்து நம்ம வந்து கார்டனில் அங்கங்கே நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாமளுமே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கங்கே வந்து புதினா, துளசி, அப்புறம் வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன். எல்லாமே நல்ல வாசனை தரக்கூடியது. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா செடியை வரையில் எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது மாதிரியான ஆர்கானிக்கான பூச்சி விரட்டிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம வந்து மருந்து தெளிக்காமல் இது மாதிரி செடிகளை வந்து கூடவே நம்ம நட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான செடி வந்து பூச்சி தாக்கத்துலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த காய் தாங்க அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். புளிச்சக்கீரை காய் இது. இந்த காய் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்தது. அதுவும் நம்ம நேரில் பார்க்குறத விட நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் ஃபோனில் பார்க்குறேன், அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ சூப்பரான காய்கள். நான் வந்து ரொம்ப முத்தின காயாக இல்லாமல் நுனியில் உள்ள அந்த பிஞ்சு காய்களை மட்டும் ஒரு 1/2 கிலோ வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ அப்படிங்கிறதுல வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு தான் வந்து நமக்கு அந்த இதழ் தேரும். அந்த மேலே உள்ள தோல் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். உள்ளே உள்ள விதையை வந்து நீக்கிட்டு மேலே உள்ள அந்த ரெட் கலர் தோலை மட்டும் நம்ம எடுத்து தான் ஜாம் செய்ய போகிறோம். அதுக்காக தான் ஒரு 1/2 கிலோ பக்கம் நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக காய் பறித்து ட்ரை பண்ணேன். நிறைய காய்கள். இது வந்து ஒரு செடி தான் இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது ஒரு செடி தான். இதே மாதிரி ஒரு 4-5 செடி அந்த பக்கமாக இருக்குது. சைடில் இருக்குது, வாழை இருக்குது இல்லையா, வாழைக்கு பக்கத்தில் ஒரு 4-5 புளிச்சக்கீரை செடி இருக்குது. ஸோ இவ்வளோ காய்களையும் பறித்து நம்மளால் செய்ய முடியுமாங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுருங்கம்மான்னு பசங்க ஆர்வம் தாங்கலை. அவங்களுக்கு வேறு ஜாமான் செஞ்சு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு பயங்கரம் அட்டகாசம், சூப்பராக இருக்குமா, நீங்கள் செஞ்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க பாட்டிலில், நம்ம வந்து அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கெட்டு போகாது தானாமா, அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சின்ன சின்ன ரீஃபில் பேக் மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ ஒன்று எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ அந்த காய் பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம வெந்தயக்கீரை தெளிச்சிருந்தோம் இல்லையா,
அது எல்லாமே வந்து மழையில் வந்து அழுகி போயிடுச்சு. நான் திரும்ப மறுபடியும் வெந்தயக்கீரை தூவி, அதுக்கப்புறமா வந்து இப்போ கொஞ்சம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. அது அப்படியே அழுகி அப்படியே காஞ்சு போயிருந்துச்சு. அது எல்லாமே பிடுங்கி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் வெந்தயம் ஊற வச்சு நான் அதில் போட்டிருந்தேன். ஸோ அது இப்போ வந்து ஒரு 10 நாள் பக்கம் ஆச்சு. 10 நாளுக்குள்ளே நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் வளர விட வேணாம். நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிசர் வச்சு கட் பண்ணி மேலே உள்ள தலைகளை மட்டும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். நான் இப்படி பிடுங்கிட்டேன் இல்லையா, அதில் வந்து நிறைய அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, கோகோபீட் அப்படின்னு சேர்ந்து வந்துருச்சு. அலசும் போதுமே நிறைய தடவை அலசுகிற மாதிரியாக இருந்துச்சு. நம்ம கட் பண்ணி அந்த இலைகளை மட்டும் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும். வேறு வந்து அதிலே கூட நம்ம க்ரோ பேக்லேயே கூட உரமாக அடி உரமாக பயன்படுத்தியிருக்கலாம். நான் பிடுங்கி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் பிடுங்கிட்டேன். என்ன வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து வெந்தயக்கீரை தெளித்து நான் அறுவடை பண்ணுறேன். அதனால் சரியாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இது மாதிரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணியே எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ஐடியா. அலசும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, கட் பண்ணியே எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. திரும்ப நம்ம அரியும் போதும் நமக்கு சிரமம் கொடுக்குது. அதனால் வந்து நீங்கள் கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட க்ரோ பாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது. நம்ம அந்த உருளைக்கிழங்கு செடி இருந்துச்சு இல்லையா, அதையுமே வந்து நான் பெரிய அந்த தெர்மாக்கோல் பெட்டியில் வந்து வச்சுட்டேன். மரவள்ளி செடி அங்கங்கே நட்டு விட்டுருந்தோம். அதுவுமே ஒன்று நல்லா துளிர்விட்டு வந்திருக்கு. வெங்காயம் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு பாத்தியில் சுத்தமாக அழுகி போயிடுச்சு. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே சைட் பை சைடு நல்லா வந்து காய்ச்சல் ஆகிடுச்சு. அதனால் தண்ணியுமே அப்படியே விட்டுட்டுருக்கேன். பாவக்காய் செடியை எட்டி பார்த்தேன், பாவக்காய் எதுவுமே இல்லை. என் பக்கமே வராதமான்ருச்சு. நம்ம செடி எல்லாமே கட் பண்ணி தூக்கி போட்டு நம்ம வேறு தான் நட்டு விடணும். நம்மளோட இன்றைக்கி அறுவடை பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான். பீக்கங்காய் வந்து விதைக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன், சொரக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கீரை வெந்தயக்கீரை, அப்புறம் இந்த காய் கொஞ்சம் வெண்டைக்காய், இது எல்லாமே நான் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். அந்த புளிச்சிக்கிற காய் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து தோல் எல்லாமே வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு கொட்டையை தூக்கி போட்டுடலாம். நம்ம விதைக்காக வேணும் அப்படின்னா 1-2 முளைக்க போட்டாலும் சூப்பராக முளைச்சி வரும். அதில் உள்ள வந்து விதைகள் நிறையா இருக்கும். எடுத்துனா இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. வெயிட் போட்டால் ஒரு 100-150 கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். சூப்பராக வந்து நம்ம அந்த இதில் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணீர் நல்லா காஞ்சு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதை பிரித்து எடுத்து நல்லா அலசிடணும். அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த வெந்நீரில் போடணும். போட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த இதழ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுது. வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், அந்த கலர் சூப்பராக இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டணும். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டுங்க. அடியில் போய் அந்த டஸ்ட்டெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ரத்தம் மாதிரியே இருந்துச்சு. அந்த கலரில் ஒரு ரெட் கலரில் சூப்பரான ஒரு ஜூஸ் நம்ம அதுலேருந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த ஜூஸை திரும்ப வந்து ஒரு வாணலியில் சேர்த்துட்டு அது கூட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூட வந்து ஈக்குவலாக எந்த அளவுக்கு அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக சுகர் சேர்த்து நல்லா கிண்ட வேண்டியதான். இதில் பெருசாக ஒரு வேலையுமே இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஆனால் இவ்வளோ ஈஸியான வேலையில் இவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டான ஒரு ஜாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தான் எனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம இறக்குற பதம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளைப்பாகு பதம் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி பாருங்கள், சர்ன்னு ஓடி வரல, லைட்டாக அப்படி பெல்ட்டான மாதிரி இறங்கி வருதா, அதுதான் பதம். அதை அப்படியே நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் கொட்டிடலாம். புளிப்பு கலந்த இனிப்பில் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலால் அந்த நுரையை வந்து நம்ம அரிச்சு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாம் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி ஊற்றும் போதே வந்து எடுத்துருக்கணும். நான் எடுக்காமல் அப்படியே விட்டதுனால அந்த நுரையோடையே சேர்த்து சூப்பராக செட்டில் ஆனிச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், லட்டு மாதிரி, ஐயோ அல்வா மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ ஈஸியான ஜாம் செய்கிறது நமக்கு இவ்வளோ நாளாக எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே அல்வா மாதிரியே தான் இருந்துச்சு. பசங்களுமே சும்மாவே தான் எடுத்து சாப்பிட்டாங்க. நான் இதுக்காகவே வந்து ஒரு ப்ரெட் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ஒரு ஆர்கானிக் முறையில் நம்மளுமே ஜாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமைங்க. சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்டே இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பலை. ஸோ செய்யலாம், எப்படி நல்லா இருந்தால் வீடியோ போடலாம், இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனாலும் சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த அம்மா செஞ்ச மெத்தட்லேயே நானும் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள், அப்படியே வந்து அது வந்து இது செஞ்ச உடனே காலி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். இந்த ஒரு பாக்கெட் ப்ரெட்டை வச்சு இந்த ஜாம் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. ப்ரெட்டோடு சாப்பிட்றத விட சும்மாவே சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.